ஒரு கடற்கரை ஊர்ல ஒரு பழைய வீடு இருக்கும். அந்த வீட்ல 4 அண்ணன் தம்பிங்க. ஆனா சீரியஸா சொல்றேன், அந்த வீட்ல ஆர்டர்னே ஒண்ணு கிடையாது. எப்பவுமே சண்டை, யாருக்குமே யார் மேல கேர் இல்ல. ஒருத்தன் போதையில இருப்பான், இன்னொருத்தன் கோவம் தான், மற்றொருத்தன் டோட்டலி சைலண்ட். அந்த வீட்ல எப்பவுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி லைஃப்ல தான் ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். அவளோட ஃபேமிலி ரொம்ப டீசன்ட், பார்த்தாலே ரெஸ்பெக்ட் வரும்ல அந்த மாதிரி. ஆனா அந்த வீட்ல ஒரு ஆள், அவளோட பிரதர் இன்லா, முதல் பார்வைக்கு இவன் தான் பர்ஃபெக்ட் மனுஷன் மாதிரி தோணும். ஆனா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அவன் பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். அவனுக்கு ஒரு மைண்ட் செட், பெண்கள் என் கண்ட்ரோல் தான் இருக்கணும். அதுக்காக அவங்கள ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சிரிச்சு பேசுறான், ஒரு நிமிஷத்திலே டேஞ்சரஸா மாறிடுறான். அந்த பெண் அவ வீட்டுக்குள்ளே சேஃபா இல்லைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. அந்த பயம், அந்த பிரஷர், இவங்க 4 பேருக்கு முதல்ல யூஸ்லெஸ் மாதிரி இருந்தாங்க. ஆனா அந்த சுச்சுவேஷனை பார்த்ததும் அவங்களே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடறாங்க. நாம இதுக்கு ஏதாவது செய்யணும்னு முடிவு பண்றாங்க. கடைசியில அந்த சைக்கோ மாதிரி இருக்கிற ஆளுக்கு எதிராகவே நிக்கிறாங்க. அந்த பொண்ணையும் காப்பாத்துறாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையே முழுசா மாறிடுது. முன்னாடி சண்டை போட்டவங்க இப்போ ஒரே குடும்பமா நிக்கிறாங்க. சில ஃபேமிலி பர்ஃபெக்ட் இல்ல, ஆனா கஷ்ட நேரத்துல அவங்க தான் நம்ம பக்கம் நிக்கிறாங்க.